உங்களுக்கு நினைவிருக்கலாம் ஹமாஸ் கூறிய புள்ளி விவரங்கள். ஹமாஸின் ஹெல்த் மினிஸ்ட்ரி ஆரோக்கிய அமைச்சகம் கூறியதாவது 50,000த்திற்கும் அதிகமானோர் இஸ்ரேலின் குண்டுவீச்சில் கொல்லப்பட்டனர் என்பதாகும். இதில் பெரும்பாலும் பெண்களும் குழந்தைகளுமே அதிகம். இது உலகளவில் ஒரு பிரச்சனையாக மாறியது. ஏனென்றால் இஸ்ரேலின் குண்டுவீச்சில் அதிகம் கொல்லப்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளுமே. இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக உலகம் முழுவதும் விவாதத்திற்கு உள்ளானது. இதன் காரணமாக அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் உட்பட உலகின் பல பல்கலைக்கழகங்களில் பல எதிர்ப்பு போராட்டங்கள் நடைபெற்றன. இதை பற்றி விசாரிக்க ஐக்கிய நாடுகள் சபை ஒரு ஜாக்சன் இன்ஸ்டிடியூட்டை நியமித்தது. மேலும் 2 அல்லது 3 கூடுதல் மையங்களும் இந்த மோதல் மற்றும் ஹமாஸ் கொடுத்த புள்ளி விவரங்கள் சரியானவையா என்பதை ஆராயும். இந்த ஜாக்சன் இன்ஸ்டிடியூட் ஒரு மிகவும் நம்பகமான ஆராய்ச்சி நிறுவனமாகும். இது வாஷிங்டன் அடிப்படையிலானது. முதலில் ஹமாஸ் இந்த ஆராய்ச்சியை எதிர்த்தது. ஆனால் ஐக்கிய நாடுகள் மற்றும் கத்தார் உட்பட பல நாடுகள் கடுமையாக கூறியது. இவ்வளவு குழந்தைகளும் கொல்லப்பட்டிருந்தால் இதை பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும், விசாரிக்க வேண்டும், இல்லையென்றால் உதவி தர மாட்டோம் என்று. இதன் காரணமாக அவர்கள் ஏறத்தாழ 4 அல்லது 5 மாதங்களுக்குள் காசா மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஹமாஸ் கொடுத்த புள்ளி விவரங்களை சரிபார்க்கத் தொடங்கினர். இவ்வளவு குழந்தைகள் கொல்லப்பட்டார்களா? ஹமாஸ் கூறுவது உண்மையா? இவ்வளவு பெண்கள் கொல்லப்பட்டார்களா? ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், சமூக ஊடகங்களில் ஹமாஸ் ஆதரவாளர்கள் இதன் படங்களையும் வீடியோக்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தனர். பின்னர் உண்மை வெளியாகத் தொடங்கியது. அவர்களின் சமீபத்திய அறிக்கை கூறுவது என்னவென்றால், ஹமாஸ் கூறிய அளவுக்கு குழந்தைகள் இறக்கவில்லை. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இறந்ததாக அவர்கள் கூறியவர்கள் உயிருடன் இருக்கிறார்கள். அதேபோல் இவ்வளவு பெண்கள் இறந்ததாக கூறியவர்களும் உயிருடன் இருக்கிறார்கள். மேலும் சில குழந்தைகள் இறந்ததாக கூறுவது குண்டுவீச்சுடன் தொடர்பில்லாதது. இயற்கையான பல நோய்களால் இறந்தவர்களே அதிகம். கொல்லப்பட்டவர்கள் உண்டு. ஆனால் ஹமாஸ் கூறிய புள்ளி விவரங்கள் அனைத்தும் தவறானவை. இன்றைய பெண்கள் பற்றிய புள்ளி விவரம் சுவாரஸ்யமானது. இதுவரை பல பெண்கள் கொல்லப்பட்டதற்கு காரணம் ஹமாஸிற்காக கிரனேடுகள் மற்றும் வெடிபொருட்களை எடுத்துச் செல்ல முயற்சிக்கும் போது தாக்குதலுக்கு உள்ளாகி இறந்தது. அதேபோல் குறுக்கு தீவிர போரில் கிராஸ்ஃபயர் பல பெண்களும் குழந்தைகளும் இறந்துள்ளனர். இஸ்ரேலின் குண்டுவீச்சிலும் சிலர் இறந்துள்ளனர். ஆனால் இறந்தவர்கள் பெண்களும் குழந்தைகளுமாக இருந்தால் அது ஹமாஸ் தங்களை கவசமாக ஷீல்ட் பயன்படுத்தியதால் ஏற்பட்டதே. முன்பு இதை இஸ்ரேல் கூறிய போது ஜோ பைடன் உட்பட பல நாடுகள் நிராகரித்தன. அதன் பின்னரே இந்த ஜாக்சன் இன்ஸ்டிடியூட் முன்னால் வந்து ஏறத்தாழ 400 பேர் இதை பற்றி சரியாக ஆராய்ச்சி செய்தனர். ஹமாஸ் கூறிய பல குழந்தைகளும் பெண்களும் எகிப்தில் உள்ளனர். ஏனென்றால் போர் தொடங்கிய போது எகிப்துக்குச் சென்றவர்கள் உள்ளனர். அவர்களின் தகவல்களையெல்லாம் சேகரித்து ஹமாஸின் முன்வைத்தபோது அவர்கள் மௌனம் சாதித்தனர். ஏனென்றால் இதற்கெல்லாம் தரவுகள் உள்ளன. அதாவது வெறும் பொய்களையே இந்த மத தீவிரவாதிகள் பரப்புகிறார்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசி மக்களை தூண்டி விடுகிறார்கள். இந்த புள்ளி விவரங்களை கேட்டபோது இவ்வளவு குழந்தைகளும் பெண்களும் இறந்து விட்டார்களா என்று எனக்கு சந்தேகம் தோன்றியது. இது முழுவதும் பொய்யாக இருக்கலாம் என்று நினைத்தேன். ஏனென்றால் 10,000த்திற்கும் அதிகமான குழந்தைகள் இறந்ததாக கூறியது மிகவும் பயங்கரமானது. இதன் பின்னரே இது உலகளாவிய பிரச்சனையாக மாறியது. ஏனென்றால் இதை பற்றி பெரிய அறிக்கைகள் வெளிவந்தன. UK, அமெரிக்கா உட்பட பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக குண்டுகள் மற்றும் ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்தின. ஏனென்றால் இது ஒரு பெரிய பிரச்சனை அல்லவா? குழந்தைகளும் பெண்களும் போரில் தேவையில்லாமல் குண்டுவீச்சில் இறந்து விட்டார்கள் என்று தகவல்கள் பரப்பப்பட்டன. பலரும் ஆராய்ச்சி செய்தபோது பல பெண்கள் இந்த ஆயுதங்களால் பலியாகியுள்ளனர். ஹமாஸின் ஆயுதங்களே அங்கு கிடைத்துள்ளன. அவற்றால் பலியானவர்களை இஸ்ரேலின் குண்டுவீச்சால் இறந்தவர்கள் என்று கூறுவார்கள். இவர்கள் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்களை சரியாக கையாளத் தெரியாததால் அவை வயிற்றில் வைத்திருந்த போது வெடித்து இறந்தனர். உங்களுக்கு தெரியும், இவர்கள் பர்தா அணிந்த முஸ்லிம் பெண்கள், ஹமாஸின் ஆதரவாளர்கள் மற்றும் செயல்பாட்டாளர்கள். இவர்கள்தான் பல இடங்களுக்கு இந்த வெடிபொருட்களை எடுத்துச் சென்றனர். இதை பற்றி விரிவான அறிக்கைகள் உள்ளன. நீங்கள் இதை படித்து பார்க்க வேண்டும். இதில் துல்லியமாக கூறியிருப்பது ஹமாஸ் கொடுத்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் பொய். பெரும்பாலானோர் உயிருடன் இருக்கிறார்கள். இந்த குழந்தைகள் இறந்ததில்லை.
அவர்கள் எகிப்தில் உள்ள பல முகாம்களில் இருக்கிறார்கள். அதாவது முழுவதும் பொய்யாக இருந்தது. இது தொடர்பாக நிச்சயமாக ஒரு விவாதம் எழும். ஏனென்றால் இதுதான் மத தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளின் வழக்கம். பாதிக்கப்பட்டவர்களாக நடித்து துயரத்தை பரப்புவது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் உள்ளது. இறந்த பலரின் எண்ணிக்கையை ஹமாஸ் ஆதரவாளர்களும் ஹமாஸிற்காக போராடிய தீவிரவாதிகளும் பெண்களாக மாற்றியுள்ளனர். அதாவது ஆண்களை தீவிரவாதிகளாக காட்டி பின்னர் அவர்களை பெண்களாக மாற்றியுள்ளனர். பாலினத்தை முழுவதுமாக மாற்றி குழந்தைகள் உட்பட இல்லாத விஷயங்களை அதிகப்படுத்தி காட்டியுள்ளனர். இயற்கையாக இறந்தவர்களை கூட இதில் சேர்த்து காட்டியுள்ளனர். அதாவது முழு உலகத்தையே தவறாக திசை திருப்பியுள்ளனர். இந்த குறிப்பிடப்பட்ட கத்தார் உட்பட பல நாடுகளால் உயர்த்தி பிடிக்கப்பட்ட அல் ஜசீரா, பிபிசி போன்றவை தவறான புள்ளி விவரங்களை முழுமையாக தவறாகவே செய்தியாக வெளியிட்டுள்ளன. இதுதான் ஹமாஸ் ஆதரவாளர்களும் பயங்கரவாதிகளும் கூறுவதை நம்பக்கூடாது என்பதற்கான காரணம். அடிப்படையில் இது இங்கிலாந்தின் பிரச்சனையாகும். ஏனெனில் பிபிசி அங்குள்ள அரசாங்கத்தால் நிதியளிக்கப்படும் மானியம் வழங்கும் நிறுவனமாகும். கத்தாரின் அல் ஜசீராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் அது மத தீவிரவாதிகளால் நடத்தப்படும் ஊடகமாகும். கத்தார் நிதியும் கத்தார் இஸ்லாமிய பயங்கரவாதமும் என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையாகும். ஆனால் மற்ற நாடுகளில் இதை செய்தியாக வெளியிட்ட பல ஊடகங்கள் தங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோரத் தொடங்கியுள்ளன. ஏனெனில் அவர்கள் தவறு செய்துவிட்டனர். கத்தார் அமைச்சரவையை அவர்கள் முழுமையாக நம்பியதே காரணம். ஆனால் ஜாக்சன் இன்ஸ்டிடியூட்டின் அறிக்கை வந்தபோது இவை அனைத்தும் முழுமையான பொய்கள் என்பது தெளிவாகியது. இதன் விளைவாக காசா ஆரோக்கிய அமைச்சகம் குறித்து எந்த முக்கிய செய்தி நிறுவனங்களும் ஊடகங்களும் இனி சிறப்பாக செய்தி செய்வதில்லை. ஏனெனில் அவர்கள் கூறுவது முழுவதும் பொய்மையும் வஞ்சகமும் தவறும் நிறைந்ததாகும். காரணம், ஹமாஸ் ஆதரவாளர்கள் பெண்கள் தங்கள் சொந்த குண்டுகளால் பலியான போதும் இஸ்ரேல் குண்டுவீச்சு என்று கூறுகிறார்கள். மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்துகிறேன், ஹமாஸ் கூறும் புள்ளி விவரங்கள் முழுமையாக தவறானவை. குண்டுவீச்சில் மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஆனால் இஸ்ரேலின் குண்டுவீச்சு துல்லியமான குண்டுவீச்சாகும். ஹமாஸை ஆதரித்தவர்களை மட்டுமே அவர்கள் தாக்குகிறார்கள். தற்போது நடைபெறுவது துல்லியமான குண்டுவீச்சு, சரியாக தலையில் விழும். அதனால்தான் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் என்பதை அவர்கள் வெளியிடவில்லை. ஏனெனில் ஹமாஸின் உறுப்பினர்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் முகங்கள் கூட எங்கும் காட்டப்படுவதில்லை. ஏனெனில் இவை அனைத்தும் முகமற்றவர்கள். எவ்வளவு பொய்களை சொல்லி மூடி மறைக்க முயற்சித்தாலும் இது ஒரு நாள் வெளியாகத்தான் செய்யும். இதற்கு மிகப்பெரிய சான்று ஹமாஸின் பொய் புள்ளி விவரங்கள் ஒவ்வொன்றாக வெளிவருவதாகவும்